Good morning students. Welcome to your social class. So நம்ம last class பார்த்த lesson ancient civilization. So what is civilization? And then there are four civilization. That is Egyptian civilization, Mesopotamian, Chinese and then Indus Valley civilization. ஸோ இந்த 4 சிவிலைசேஷன் தான் நம்ம ஏன்ஷியன் சிவிலைசேஷனில் பார்க்கக்கூடிய சிவிலைசேஷன்ஸ். ஓகேயா? ஸோ இந்த 4 சிவிலைசேஷனில் ஃபஸ்ட்டு வந்து வாட் இஸ் சிவிலைசேஷன் அப்படின்றத பார்த்துட்டோம் இல்லையா? ஸோ சிவிலைசேஷன் அப்படின்றது வந்து ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியடில் வந்து எப்படி வந்து ஒரு ஹியூமன் வந்து ஒரு நாகரிக வாழ்க்கைக்கு மாறினாங்க, ஸோ எப்படிலாம் மாறினாங்க, என்னென்ன ப்ராசஸ்லாம் ஆச்சு அப்படின்னா அவங்கள வந்து சிவிலைஸ்டு கண்ட்ரீஸ்ன்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சிவிலைசேஷனாக என்ன அப்படின்றத பார்த்துருந்தோம். ஸோ அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த சிவிலைசேஷன் என்ன அப்படின்னா எஜிப்ஷியன் சிவிலைசேஷன். ஸோ எஜிப்சியன் சிவிலைசேஷன் அப்படிங்கும்போது விச் வாஸ் ஆரிஜின் இன் ஈஜிப்ட். ஸோ அந்த ஈஜிப்டில் வந்து என்ன மாதிரி அவங்களோட லைஃப் ஸ்டைல் வந்து மாறுச்சு, ஸோ அந்த பீப்புளோட லைஃப் ஸ்டைல் என்ன, ஸோ எப்படி வந்து அவங்க ஒரு காட் அப்படின்ற ஃபார்மேஷன் பண்ணாங்க, அதே மாதிரி அவங்களோட லைஃப் ஸ்டைலில் வந்து நிறையா கண்டுபிடிப்புகள், அவங்களோட ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர் ஸ்டைல் என்ன, ஸோ எப்படி வந்து அவங்களோட அந்த பழக்க வழக்கம் வந்து எப்படி மாறுச்சு, என்ன மாதிரியான ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாமே அவங்க வந்து ஆஃபர் பண்ணாங்க. சரியா? ஸோ கிங்ஷிப்னா என்ன மாதிரியான அட்மினிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் பண்ணாங்க. ஃபரோ அப்படின்றவங்க தான் கிங்கு, அதுக்கப்புறம் வந்து விசியர்ஸு, ஸோ அதுக்கடுத்து வந்து ட்ரேடர்ஸு, ஸோ அந்த மாதிரி வந்து அந்த ஹைரார்கிக்கல் ஆர்டர் வந்து எப்படி ஃபாலோ பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம எஜிப்சியன் சிவிலைசேஷனில் பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஸோ இன்றைக்கி அதையே கண்டினியூ பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் வந்து அக்ரிகல்ச்சர் அண்ட் ட்ரேட். ஸோ த எஜிப்ஷியன் கல்டிவேட்டட் வீட், பார்லி, மில்லட்ஸ், வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், பேப்பிரஸ் அண்ட் காட்டன். ஸோ இது எல்லாமே அவங்க ப்ரொடியூஸ் பண்ண க்ராப்ஸு. சரியா? பேப்பிரஸ் அப்படின்றது வந்து பேப்பரை, நம்ம இப்போ பேப்பர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி அவங்க எழுதுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பேப்பரை செய்யக்கூடிய ஒரு வகையான க்ராப் தான் இந்த பேப்பிரஸ். ஓகேயா? ஸோ த பேப்பிரஸ் வாஸ் யூஸ்டு ஃபார் மேக்கிங் ரோப் மேட்ஸ், சாண்டல்ஸ் அண்ட் லேட்டர் ஃபார் ப்ரொடியூசிங் பேப்பர். ஸோ இந்த பேப்பிரஸ் வந்து பிகினிங்கில் எதுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரோப் மேட், இந்த கயரில் இந்த மேட்டெல்லாம் மாதிரிலாம் போட்டிருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கும், தென் சாண்டல்ஸு அண்ட் தென் லேட்டர் ஃபார் ப்ரொடியூசிங் பேப்பர். ஸோ அதுக்கப்புறம் கடைசியில் தான் அதை வந்து பேப்பருக்கு யூஸ் பண்ணலான்றதை கண்டுபிடிச்சாங்க. தென் தே டொமஸ்டிகேட்டட் கேட்டில், ஷீப், கோட் அண்ட் பிக்ஸ் அண்ட் ஹண்டட் வைல்ட் அனிமல்ஸ். அப்போ இவங்க இந்த மாதிரியான விலங்கினங்கள் எல்லாத்தையுமே வந்து வளர்த்துருக்காங்க. அதே மாதிரி வைல்ட் அனிமல்ஸ் வந்து வேட்டையாடவும் செஞ்சுருக்காங்க. தி ஹேட் பெட்ஸ் சச் எஸ் டாக்ஸ், கேட்ஸ் அண்ட் மங்கீஸ். இதெல்லாமே அவங்களோட பெட் அனிமல்ஸாக இருந்திருக்கு. ஸோ தி எஜிப்ஷியன் ஹேட் ட்ரேட் ரிலேஷன்ஸ் வித் லெபனான், கிரீட், ஃபெனின்சியா, பாலஸ்தீன் அண்ட் சிரியா. ஸோ இதெல்லாமே அவங்க வந்து ட்ரேட் ரிலேஷன் மெயின்டைன் பண்ண கண்ட்ரிஸோட நேம்ஸு, நெய்பரிங் கண்ட்ரிஸோட நேம்ஸு. தென் கோல்டு, சில்வர் அண்ட் ஐவரி வேர் இம்போர்ட்டட். இம்போர்ட்டட் அப்படின்னா இறக்குமதி செஞ்சாங்க. எதெல்லாம் இறக்குமதி செஞ்சாங்க அப்படின்னா கோல்டு, சில்வர் அண்ட் தென் ஐவரி. ஐவரி அப்படின்றது யானையோட தந்தம்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் ஐவரி. ஸோ அதெல்லாமே இம்போர்ட் பண்ணுறாங்க. அண்ட் தே அக்யூர்டு த லாப்பிஸ் லசூலி, எ ப்ரெஷியஸ் ஸ்டோன் ஆஃப் ப்ளூயிஷ் கலர் ஃப்ரம் ஆப்கானிஸ்தான். அப்போ ஆப்கானிஸ்தானில் இருந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க இந்த லாப்பிஸ் லசூலி அப்படின்ற ஒரு ஸ்டோன் டைப்பை வந்து அவங்க இம்போர்ட் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு ப்ரெஷியஸ் ஸ்டோன். எப்படி நம்ம மரகதக்கல், வைரக்கல், இந்த மாதிரி நம்ம வந்து நவரத்ன கற்கள் எல்லாமே சொல்கிறோமோ, அதே மாதிரி அது வந்து ஒன் ஆஃப் த ப்ரெஷியஸ் ஸ்டோன். அதுக்கு பார்க்குறக்கு என்ன கலரில் இருக்கும் அப்படின்னா ப்ளூயிஷ் இன் கலர். ஸோ இதுவுமே வந்து அவங்க இம்போர்ட் பண்ண ப்ராடக்ட்ஸு. ஓகேயா? ஸோ இந்த பிக்சர் வந்து உங்களுக்கு அவங்களோட அக்ரிகல்ச்சர் ஸ்டைல் வந்து எப்படி இருந்துச்சு, என்ன மாதிரி க்ராப்ஸை ப்ரொடியூஸ் பண்ணாங்க, அவங்களோட ரொட்டீன் என்ன அப்படின்றத ரெஃப்ளெக்ட் பண்ணக்கூடியது. ஸோ புக்ஸில் இருக்கும், பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர். ஸோ த எஜிப்ஷியன் எக்ஸல்டு இன் ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர். ஸோ எக்ஸல்டு மீன்ஸ் எக்ஸலண்ட், அதாவது ரொம்பவே வந்து வெல்வர்ஸ்டாக இருந்தவங்க தான் இந்த எஜிப்ஷியன்ஸ். எதில் அப்படின்னா ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சரில்.
இந்த ரைட்டிங் இஸ் ஆல்சோ அ ஃபார்ம் ஆஃப் ஆர்ட். ஸோ அவங்களோட ரைட்டிங்கே வந்து எப்படி இருந்துச்சுன்னா ஒரு ஆர்ட் மாதிரி இருந்துச்சான். ஸோ நியூமரஸ் ஸ்கல்ப்சர்ஸ், பெயிண்டிங்ஸ் அண்ட் carvings attest to the artistic skill of the Egyptian. ஸோ இப்போ அவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய வந்து ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர்னு சொல்கிறோம். ஸோ இப்போ ஆர்கிடெக்சரில் நம்ம நிறையா வந்து பார்ப்போம். அதே மாதிரி ஆர்ட்டுன்னு பார்க்கும்போது அவங்களோட ரைட்டிங் ஸ்டைலே வந்து ஒரு ஆர்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தென் இவங்களோட அந்த ஸ்கல்ப்சர்ஸ், அதாவது சிலைகளாக இருக்கட்டும், இல்லை பெயிண்டிங்காக இருக்கட்டும், இல்லை காவிங்ஸ், அதாவது சிலை செதுக்குவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி காவிங்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து அவங்களோட நாலேஜை வந்து நம்மளுக்கு ரெஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது இப்போ வரைக்கும். சரியா? The pyramids are massive monuments built as tombs of mourning to the pharaohs. ஸோ mourning அப்படின்னா அவங்கள வந்து அதாவது ஒரு இறந்தவங்களை வந்து போய் புதைப்பாங்க இல்லையா, ஸோ அந்த இடம் தான் வந்து mourning அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ த பிரமிட்ஸ் ஆர் மேசிவ் மானுமெண்ட். அது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு மானுமெண்ட் பில்டிங்காகவே இருந்துச்சு. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய பெரிய ஸ்டோன்ஸ் வச்சு தான் அதை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு ஸ்டோன்ஸுமே வந்து டன் கணக்கில் இருக்கும். ஸோ அந்த ஸ்டோன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா அதோட வெயிட் வந்து டன் கணக்கில் இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட அந்த பிரமிட் மானுமெண்ட்ஸில் இது ரொம்ப ரொம்ப ஃபேமஸானது எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த கிரேட் பிரமிட்ஸ் நியர் கெய்ரோ ஆர் நோன் அஸ் த கிசா பிரமிட்ஸ். ஸோ இந்த கிசா பிரமிடு தான் வந்து அவங்க கட்டின அந்த எஜிப்சியன் கட்டின பிரமிட்லேயே வந்து ரொம்ப பெரிய பிரமிடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து அவங்களோட ஆர்கிடெக்சர். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா பிரமிட் கன்ஸ்ட்ரக்ஷன் பற்றின ஒரு வீடியோ. ஸோ இந்த பிரமிட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஸோ நான் சொன்ன மாதிரி பெரிய பெரிய ஸ்டோன்ஸ் வச்சு தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு ஸ்டோன்ஸுமே பார்த்திங்க அப்படின்னா டன்ஸ் அளவுக்கு அதோடய வெயிட் இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், ஸோ ஒரு மேனோட ஹைட்டுக்கும் அதோட டிஸ்டன்ஸுக்கும் பார்த்திங்க அப்படின்னாலே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ அப்போ இதில் நிறையா வந்து இதுக்கு ஹியூமன் பவரை தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் நிறைய பேர் வந்து இறந்தும் போயிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வந்து இவங்க யாரை தான் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா ஸ்லேவ்ஸ், அதாவது அடிமைகள்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த அடிமைகளை தான் வந்து அவங்க இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணாங்க. ஸோ அடிமைகள் அப்படின்றப்போ வந்து இதில் இறந்து போனாலும் அவங்களுக்கு எந்த ஒரு அதாவது அந்தளவுக்கு வந்து கேர் பண்ணிக்கிற மாட்டாங்க. ஸோ அதுக்காகவே வந்து இந்த மாதிரி ஸ்லேவ்ஸை யூஸ் பண்ணி அவங்க வந்து பிரமிட்ஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ ஆனால் அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் அந்தளவுக்கு ஒரு ஹைட்டில் ஒரு டெக்னாலஜிக்கு இல்லாத ஒரு காலத்தில் அவ்வளோ பெரிய பிரமிட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணது ஒரு ஆச்சரியம்தான். அதனால தான் வந்து அது வேர்ல்டு ஒண்டரில் ஒன் ஆஃப் த ஒண்டராக இப்போ வரைக்கும் இருக்குது. ஓகேயா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ரிலீஜன். ஸோ எஜிப்ஷியனோட ரிலீஜன் பார்த்தோம் அப்படின்னா நேச்சுரல்ஸாக வந்து அவங்க காடை வழிபட்டாங்க. ஸோ த எஜிப்ஷியன் ப்ராக்டிஸ் பாலித்திசம். அதாவது மோனோ அப்படின்னா ஒன்று, பாலி அப்படின்னா நம்பர் ஆஃப் அப்படின்னு இருக்கும். ஸோ பாலித்திசம் அப்படின்றது வந்து நிறைய கடவுள்களை வழிபட்டாங்க அப்படின்ற கான்செப்ட் தான். ஸோ அப்போ எஜிப்ஷியனுக்கு நிறைய கடவுளை வழிபடுற வழக்கம் வந்து இருந்துச்சு. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆமோன், ரீ, சேத், தோத், ஹோரஸ், அனுபிஸ் ஆர் சம் ஆஃப் த காட்ஸ் ஆஃப் எஜிப்ஷியன். ஸோ இவங்கெல்லாமே அந்த கடவுளுக்கு அவங்க கொடுத்த நேம்ஸு. ஓகேயா? ஸோ தே வர்ஷிப்ட் மெனி காட்ஸ் பட் த சன் காட் ரீ வாஸ் த ப்ராமினென்ட் ஒன். அப்போ ரீ அப்படின்றது அவங்களோட சன் காட். ஸோ அதுதான் வந்து ஃபேமஸான கடவுளாக அந்த மக்கள்கிட்ட இருந்த ஒரு கடவுள். லேட்டர் ஆன் த சன் காட் வாஸ் கால்ட் ஆமோன். ஸோ அவங்க வழிபட்ட சன் காடை ரீ அப்படின்ற பேர் லேட்டரான என்ன பேரில் மாறிச்சு அப்படின்னா ஆமோன் அப்படின்னு மாறிச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஃபிலாசபி, சயின்ஸ் அண்ட் லிட்ரேச்சர். ஸோ த எஜிப்ஷியன் civilization excelled in science, literature, philosophy, astronomy, mathematics and the measurement system. So sundial, water clock and glass were developed by the Egyptian. ஸோ இது வந்து அவங்களோட சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி எந்த அளவுக்கு இருந்துச்சு, ஃபிலாசபி வந்து எந்த அளவுக்கு இருந்துச்சு, அவங்களோட லிட்ரேச்சர் டைப்ஸ் எப்படி இருந்துச்சுன்றது பற்றின பார்ட். They devised a solar calendar that consisted of 12 months of 30 days each. After 5 days added to the end of the
இயர். ஸோ இப்போ நம்ம ப்ரெசென்ட்டில் ஃபாலோ பண்ண குடிக்கக்கூடிய கேலண்டர். ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா 365 டேஸ் இருக்கும். அப்போ அதில் நம்ம இப்போ ஃபாலோ பண்ணுறதுல ஒரு சில மந்த்ஸில் வந்து 31 டேஸ் வரும், ஒரு சில மந்த்ஸ் வந்து 30யோடு நிற்கும், ஃபிப்ரவரி மட்டும் 28, 4 இயர்ஸ்க்கு ஒருக்கா 29 இந்த மாதிரி இருக்கும். ஆனால் அவங்க இதே சோலார் கேலண்டர் எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஸோ 12 மந்த்து ஆனால் ஒவ்வொரு மந்த்லேயும் 30 டேஸு. ஸோ ஓவரால் கேல்குலேட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் 5 டேஸை வந்து இயரோட எண்டில் கால்குலேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி வந்து அவங்க கேலண்டர் சிஸ்டம் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஸோ திஸ் calendar was introduced as early as 4200 BCE. ஸோ 4200க்கு முன்னாடியே இந்த கேலண்டரை யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. லிட்ரரி ஒர்க்ஸ் இன்க்ளூடட் ட்ரீட்டீஸ் ஆன் மேத்தமெட்டிக்ஸ், அஸ்ட்ரானமி, மெடிசன், மேஜிக் அண்ட் ரிலிஜன். ஸோ இதெல்லாமே அவங்களோட லிட்ரரி ஒர்க்ஸு, சரி, அதாவது ரிட்டன்னாக எழுதின ஒர்க்ஸு. ஸோ அதில் நிறையா மேத்தமெட்டிக்ஸ் பற்றியும் அஸ்ட்ரானமி பற்றியும் எழுதியிருக்காங்க. நிறைய மெடிசன்ஸ், அதாவது மருத்துவ குறிப்புகள் கொடுத்துருக்காங்க. மேஜிக் பற்றியும் ரிலீஜன் பற்றியும் அவங்க அந்த லிட்ரேச்சரில் சொல்லியிருக்காங்க. ஸோ தி Egyptian ஆல்சோ distinguished themselves in painting, art, sculpture, pottery, music and weaving. ஸோ இந்த ஃபீல்டுலேயுமே அவங்க வெல்வர்ஸ்டாக இருந்திருக்காங்க. சரியா, இஜிப்ஷியனோடது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட ரைட்டிங் சிஸ்டம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவங்களோடது இப்போ நம்ம ப்ரெசென்ட்டில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய லாங்குவேஜ் மாதிரி இப்போது இங்கிலீஷு, தமிழ், ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு லாங்குவேஜுக்கும் ஒவ்வொரு லெட்டர் ஃபார்மேட்டில் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ ஆனா இப்படி தான் போடணும், ஏ வந்து இப்படி தான் போடணுன்ற ஒரு ஃபார்மேட் இப்போ நம்மளுக்கு இருக்குது. ஆனால் அந்த டைமில் அவங்க யூஸ் பண்ணது பிக்டோகிராஃபிக் ரைட்டிங் தான். ஸோ த Egyptians ஆர் வெல் நோன் ஃபார் தியர் ரைட்டிங் சிஸ்டம். அப்போ இவங்க ரைட்டிங் சிஸ்டம்லேயே ரொம்ப ஃபேமஸானவங்க. என்ன அவங்களோட ரைட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிக்டோகிராஃபிக் ரைட்டிங் தான். ஸோ த ஃபார்ம் ஆஃப் ரைட்டிங் இஸ் known as hieroglyphic. was used in the inscription on seals and other objects. ஸோ ஹைரோக்ளிஃபிக் அப்படின்றது தான் அவங்களோட ரைட்டிங் ஸ்டைல். சரியா, ஸோ நான் சொன்ன பிக்டோகிராஃபிக் ரைட்டிங் சிஸ்டம்மை என்ன பேரில் சொல்கிறாங்கன்னா ஹைரோக்ளிஃபிக் அப்படின்ற பேரை சொல்கிறாங்க. ஸோ இதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம அந்த இன்ஸ்கிரிப்ஷன், அதாவது அகழ்வாராய்ச்சியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு கிடைச்ச சீல்ஸு அண்ட் அதர் ஆப்ஜெக்ட்ஸ் மூலமாக, ஸோ அதில் வந்து அவங்க அந்த பிக்டோகிராஃபிக் ரைட்டிங்கை அப்படியே வந்து காவிங் மாதிரி செதுக்கி வச்சுருந்தாங்க. ஸோ இது மூலிமா அவங்க ஃபாலோ பண்ண ரைட்டிங் ஸ்டைல் வந்து ஹைரோக்ளிஃபிக் ரைட்டிங், அதாவது பிக்டோகிராஃபிக் ரைட்டிங் அப்படின்றது நம்மளுக்கு தெரிய வருது. ஸோ த ஹெய்ரிக் அண்ட் அனதர் ஃபார்ம் ஆஃப் ரைட்டிங். ஸோ ஹைரோக்ளிஃபிக் அப்படின்ற மாதிரி ஹேரிட்டிக் அப்படின்றது அவங்களோட இன்னொரு ஸ்டைல் ஆஃப் ரைட்டிங் வாஸ் யூஸ்ட் ஃபார் காமன் பர்பஸஸ். ஸோ காமன் பர்பஸ்க்கு இதை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. So this form of writing used a pictogram based system. So it was developed around 3000 BCE and many texts and books were written using this script. இப்போ நிறைய புக்ஸும் டெக்ஸ்ட் எல்லாமே வந்து இந்த ஹெய்ரிக் அப்படின்ற ஸ்டைலில் தான் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நவ் திஸ் இன்ஸ்கிரிப்ஷன் இஸ் ஆன் டிஸ்பிளே இன் த பிரிட்டிஷ் மியூசியம் லண்டன். ஸோ இந்த இன்ஸ்கிரிப்ஷனோட அந்த எவிடன்ஸ் எல்லாமே பிரிட்டிஷ் மியூசியம் லண்டனில் இப்போது இருக்குது. ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து அவங்களோட ரைட்டிங் ஸ்டைல். சரி, பிக்டோகிராஃபிக் ரைட்டிங் சொன்னோம் இல்லையா, ஸோ அந்த ரைட்டிங் ஸ்டைலை அவங்க ஃபாலோ பண்ணக்கூடிய எவிடன்ஸாக பிக்சர். ஸோ லாஸ்ட்டு த கேரக்டரிஸ்டிக்ஸ் அண்ட் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் த Egyptian civilization. ஸோ அவங்களோட Egyptian civilizationோட கேரக்டர் எப்படிப்பட்டதாக இருந்துச்சு, தென் அவங்களோட கான்ட்ரிபியூஷன் அப்படின்றது வந்து பங்களிப்பு எதுக்காக அப்படின்னா வேர்ல்டுக்காக அவங்களோட பங்களிப்பு என்ன அப்படின்றத ஓவரால் அந்த Egyptian civilization வச்சு பார்ப்போம். ஸோ தி Egyptian developed a solar calendar system. ஸோ ஒன்று அவங்க யூஸ் பண்ண சோலார் கேலண்டர் வேர்ல்டு லெவலுக்கு இப்போ வரைக்கும் யூஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ த பிரமிட்ஸ் அண்ட் their டிசைன்ஸ் ஷோ their மேத்தமெட்டிக்கல் அண்ட் சர்வேயிங் ஸ்கில்ஸு. ஸோ இப்போ ப்ரெசென்ட்டில் யூஸ் பண்ணக்கூடிய மேத்தமெட்டிக்ஸ் ஸ்கில், அந்த பிரமிட் பார்த்திங்க அப்படின்னா அந்தளவுக்கு அப்போயே வந்து ட்ரையாங்கிள் ஷேப் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மேத்தமெட்டிக்ஸ் ஸ்கில்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வேர்ல்டுக்கு கொடுத்த அவங்களோட கான்ட்ரிபியூஷன். தென் ஹைரோக்ளிஃபிக் ரைட்டிங் சிஸ்டம் அட்டஸ்ட் டு their ஸ்கில் இன் ஹேண்ட்லிங் சிம்பிள்ஸ். ஸோ சிம்பிள்ஸ் வந்து எப்படி நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கு இது அவங்களோட ஹைரோக்ளிஃபிக் ரைட்டிங் சிஸ்டம் யூஸாக இருக்குது. தென் ப்ரிசர்வேஷன் ஆஃப் ஹியூமன் பாடி இன் த ஃபார்ம் ஆஃப் மம்மிஸ். ஸோ மம்மிஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்றதை நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ அந்த மம்மிஃபிகேஷன் சிஸ்டம் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்றத உலகத்துக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. தென் தே அப்ளைடு இன்னோவேஷன் இன் த யூஸ் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. ஸோ நிறையா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அவங்களால வந்து யூஸ் ஆச்சு. ஸோ அந்த மாதிரி இது எல்லாமே வந்து இஜிப்ஷியனோட கான்ட்ரிபியூஷன் டு த வேர்ல்டு. ஓகேயா, ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே அபவுட் ஒன்லி த Egyptian civilization. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில்
இன்னொரு சிவிலைசேஷன் பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.